So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க். ஸோ நம்ம டெய்லி நிஃப்டி அனாலிசிஸோட வீடியோ போடுறோம். ப்ரீமார்க் அனாலிசிஸ் அதை பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிபிஎஸ் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது, அதனால் நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. உங்களுக்கு இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்க வரல. நான் என்னென்ன போடுறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட சிபிஎஸ் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் ஐ எம் கிவிங் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாக மார்க்கெட்டில் நம்ம உங்களுக்கு அக்யூரசி கொடுத்துட்ருக்கோம், ரைட்? எக்ஸாக்ட்லி தெரியுது மார்க்கெட்டிலோட மொமெண்டம் என்னன்னு தெரியுது, டைரக்ஷன் என்னன்னு தெரியுது, கிளியர் கட்டாக இருக்குது. நேற்று கூட நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்கில் ஃப்ளாட் மார்க்கெட்டை ஓப்பன் ஆகி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது, ரைட்? அண்டு டெஃபினட்டாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஒன்றும் நான் போடலை, ஜஸ்ட் டு ஷேர் யூ த நாலேஜ். ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெவல் சம்பதில் எழுதிக்கும். அப்சைடில் நோ ட்ரேட் ஜோன் வந்து 51, 51, 877 அண்ட் 51, 899 ரொம்ப சின்ன ஏரியா. அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் 51, 199 அண்ட் 51, 109. ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வருதோ இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். ஒன்று இதுக்கு மேலே கிராஸ் ஆகட்டும், இதுக்கு கீழே கிராஸ் ஆகட்டும். ஸோ இதுக்குள்ளே இருக்கும்போது அவசரப்பட்டு எடுக்காதீங்க, பிகாஸ் இந்த இடத்துல வந்து டைரக்ஷனை டிசைட் பண்ணுற ஒரு ஜோன்ஸ். ஓகே, கிளியர்? வாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி என்னென்னா ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ கேப் டவுன் மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கிறது? ஓகே, ஸோ மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான ஜோன் பாருங்கள், இந்த ஜோன். எந்த ஜோன்? நம்ம லோயர் ஜோன், நம்ம நோ ட்ரேட் ஜோன். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த இடத்துல வந்து எப்போ வந்து உங்களுக்கு 250 நல்லா பாருங்கள், 51, 250க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட் 405, செகண்ட் டார்கெட் 492 வந்துடும். திரும்ப மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் எடுக்கும். ஃபஸ்ட் டைம் போகும்போதே ஒரு பவுன்ஸ் எடுத்துட்டு தான் போகும். இது ரெண்டத்தையும் உடைச்சி சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் அப்சைட் டார்கெட் போகும். அப்சைட் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது, ரைட்? ஸோ நம்மளோட அப்சைட் டார்கெட் வந்துடும். இது சினாரியோ நம்பர் 1. ஓகே, நல்லா பாருங்கள். சினாரியோ நம்பர் 2 என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? சப்போஸ் மார்க்கெட் நம்மளோட லோயர் ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, சஸ்டெயின் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க்கெட் எப்போ உங்களுக்கு நம்மளோட ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 51,179, சாரி 51,041, 51,041 இந்த டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வரும். இதுக்கப்புறம் இதையும் பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ரேலி டவுன் சைடில் 50,431 வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னொரு 1 or 2 டேஸில் இந்த மூவ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஒரு டவுன் ஜர்க்குக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. சப்போஸ் பை மிஸ்டேக் இன்றைக்கி மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, உடனே குடுகுடுன்னு போயிட்டு வாங்கிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ரைட்? மார்க்கெட்டில் இந்த ஜோன் ஃபாலோட் பை இந்த 962க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப்சைட் போகும், இல்லைன்னா போகாது. 962க்கு மேலே போனால் தான் அப்சைட் போகும், இல்லைனா போகாது. 962 அப்சைட் போச்சுன்னா ஒரு 346 அண்ட் 516 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 50 to 516 இந்த ரைட் சைடில் வர 3 டார்கெட் உங்களுக்கு இருக்குது.
அதர்வைஸ் என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இதுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ மார்க்கெட் புட் சைடு வந்துடும். என்கிட்ட குவரிஸ் கேட்டிருந்தீங்க, சார் இதோட சஸ்டெயின் என்ன சார்? கேண்டில் உங்களோட விருப்பம். சில பேர் 5 மினிட்ஸில் பண்ணுவாங்க, சில பேர் 3 மினிட்ஸில் பண்ணுவாங்க. நான் எடுக்கிறது 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ 5 மினிட்ஸில் ஒரு 5 to 6 கேண்டில் பார்ப்பேன். எப்போ இது சஸ்டெயின் ஆகுது, இது மேலே போகலையோ ஆட்டோமேட்டிக்காக புட் சைடு வந்துடுவேன். ஸோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் ஆனது 51,492. 51,492. செகண்ட் டார்கெட் 405. ஸோ இந்த இங்கே வந்துட்டு பவுன்ஸ் ஆகிடுனா இங்கே ஃபஸ்ட்டு வாட்டி வந்தபோது பவுன்ஸ் ஆகும் 492ல். எப்போ 51,405 உடைக்குதோ அப்போ உங்களுக்கு அடுத்த டார்கெட் ஆனது 51,250 வந்துடும். என்ன வரும்? 51,250. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ். சப்போஸ் பை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவசரமே படாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா பையர்ஸ் மேலே புஷ் பண்ணணுமா இல்லை செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணணுமா, இந்த கன்ஃபியூஷனே ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். எவ்வளோ நேரம் ஓடும்? ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைக்கும், எஸ் இது மேலே போகுது, இது கீழே போகுதுன்னு. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ அக்கார்டிங் டு மீ நான் குரூப்பில் கூட கொடுத்துருந்தேன், இட் ஹேஸ் டு கோ அப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த மொமெண்டம் பிடிக்க முடியல பிகாஸ் டியூ டு சம் அதர் பர்சனல் ரீசன்ஸ். பட் நோ ப்ராப்ளம், ரைட்? நோ ப்ராப்ளம். மார்க்கெட் 30 டேஸ்க்கு சப்போஸ் 21 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. ஸோ 21 ஒர்க்கிங் டேஸில் 1 or 3 days உங்களுக்கு எடுக்கிற கால்ஸ் எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே ரிமைனிங் 12 days, ரிமைனிங் 17 days, இந்த 17 டேஸில் இருக்க உங்களுக்கு க்ரீனில் இருக்கணும். அப்படி இருந்தால் யூ ஆர் அ குட் ட்ரேடர். ட்ரேடிங் ஜேர்னல் இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ லாஸ் எடுத்தேன், நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் லாஸ் எந்த பிஸ்னஸ்லையும் லாஸ் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. லெட் இட் பி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, let it be any type of business, food industry, let it be என்ன குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் இருக்கும், எல்லாத்துலேயும் கடன் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு லாஸ் இருக்கும். பட் லாஸே பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் லாஸ் இருக்கலாம், ஆனால் லாஸே எனக்கு வேலை வெட்டிலாம் லாஸே பிஸ்னஸாக இருந்தால் அவ்வளோதான். ஸோ பி பிரேவ் டு ஃபேஸ். இஃப் யூ நாட் ரெடி டு அக்செப்ட் யுவர் லாஸ், ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட். ஒரு நாள் உங்களால் லாஸ் எடுக்க முடியும் ரெடியாக இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. எனக்கு 10 ட்ரேடும் எடுக்கணும், 10க்கு 10 ட்ரேடும் ப்ராஃபிட்டில் இருக்கணும், அந்த 10 ட்ரேடுமே அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. எவ்வளோ பிக் பிளேயராக இருக்கணும், இருக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு நாள் ஓகே அக்செப்டட், 2 days அக்செப்டட், 3 days, பட் ஓவரால் இன் அ மந்த் ஆர் யூ இன் கிரீன்? ஆர் யூ எ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்? ஒரு மாதம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், அப்படி சூட் ஆகுதா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. அப்படி சூட் ஆகலை, போட்ட பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் நிற்கிதுன்னா கூட ஓகே. ஆனால் போட்ட பணமும் போச்சு, என்னோட இவ்வளோ நாள் உழைப்பும் போச்சு, எல்லாம் போச்சுன்னா தென் தட் மீன்ஸ் ரைட் நவ் யூ நீட் அ ட்ரைனிங், யூ நீட் அ கேப். ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு திரும்ப யூ கேன் ப்ரொசீட். பிகாஸ் தெர் ஆர் சம் டைம்ஸ் நம்மளோட இது ஒர்க் ஆகாது. ஸோ ஜஸ்ட் நீட் எ பிரேக். பிகாஸ் அவைலபிள் ஸ்ட்ரெஸ் வேணா இருக்கலாம், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம இது அது பேர் என்ன, உங்களோட மைண்ட் செட் அந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் 2-3 டேஸாக கொடுக்காம மார்க்கெட் அந்த இடத்துல இது கொடுக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ சம் டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, டேக் எ கேப் அண்ட் கம் பேக், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பிஸ்னஸும் லாஸ் இல்லாத பிஸ்னஸ் இல்லை. ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கல இது எதுன்ட்டு. காய்கறி வாங்கினா கூட ஒரு நாளைக்கு மேலே அது வந்து அடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மி ரேட்டில் தான் கொடுத்தாகணும். ஒரு பூ இருந்தால் கூட மார்னிங் ஏர்லி மார்னிங் கொடுத்தா உண்டு, நைட்டு வர வர அந்த இதோட போயிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, வாங்கின ரேட்டோட கம்மியாக கொடுப்பாங்க. ஓகே, ஹவவர்
நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வரலன்னு தான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் பார்க்குறீங்க மழை வருது, ஓகே, நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, நம்ம விவசாயி அவங்களோட நிலத்துல என்ன ஆயிருது, தண்ணி வருது, அவங்களோட இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. அன்றாட ஃபுட்டுக்கே இந்த பிரச்சனைனா, ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரைட், பிரச்சனை எல்லா இடத்துல தான் இருக்குது. அந்த பிரச்சனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண தான் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் 2 நாள் லாஸ் அப்புறம் நோ ப்ராப்ளம், நாளைக்கு நம்ம டபுளாக எடுத்துக்கலான்ற அந்த கான்ஃபிடென்ஸோட பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்களா, தட் இஸ் கால் த ரியல் ட்ரேடர். இது உங்கள் சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு வாட்டி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், நோ ப்ராப்ளம், ஐ வில் கம் அகைன் வித் அ சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ட்ரேட் உங்கள் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோன்ட்டு நிறைய பேர் புக் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம், லைவில் கற்றுக்க போகிறோம். எல்லாமே நோ ரெக்கார்டிங்ஸ். நான் ரெக்கார்ட் பண்ணி இங்கே போட்டு விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு சைடில் உட்கார வேலையை நம்ம பண்ணுறதே இல்லை. 1-to-1 உங்கள் டவுட் ஐ வில் கிளியர். ரெடி வித் ஆல் யுவர் டவுட்ஸ். என்ன டவுட்டாக இருக்கட்டும், ரெடி வித் ஆல் யுவர் டவுட்ஸ் அண்ட் ஜாயின் வித் மீ. ரைட், ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது நிஃப்டியோட சார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எழுதிக்கலாம். மேலே இருக்க ஜோன் 24,950 and 24,956. டவுன் சைட் ஜோன் பாருங்க. நமக்கு டவுன் சைட் ஜோன் என்ன, 24,782 and 24,757. ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. டன். ரைட், மார்க்கெட் இந்த ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ வாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னைக்கு, ஒரு கேப் டவுன். ரைட், நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் நடந்ததுன்னா இமீடியட்டாக இந்த கீழே பாருங்கள் எவ்வளோ நம்ம சப்போர்ட் லெவல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடம் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். அந்த மாதிரி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 796, செகண்ட் டார்கெட் 826. 826 பட்டு கொஞ்சம் புல் பேக் எடுத்து திரும்ப பிரேக் ஆகும். தட் இஸ் கால் 855 டார்கெட் வரும். 855க்கு டார்கெட் வந்த அப்புறம் ஸ்ட்ரைட் அவே 929 அண்ட் நம்மளோட இந்த ஜோனுக்கு போயிடும். ஏன்னா இந்த ஜோனில் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஒரு தடவை இந்த ஜோனுக்கு போகும். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, மார்க்கெட்டில் இன்னைக்கு கொஞ்சம் சைட்வைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் ஃப்ரம் த டாப். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்தது, நீங்கள் போய் பாருங்கள் டே கேண்டில். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷர் அண்ட் செகண்ட் ட்ரை பண்ணுது, தேர்ட் அட்டம்ப்ட்டும் ஃபெயில் ஆகுது. ஸோ மேபி ஒரு பெரிய கேப் டவுன் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் இப்போ பேரிஷ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு, அதாவது நேற்றும் இன்னைக்கும் அதுதான் டிசைட் பண்ணிச்சு, பேரிஷ் சென்டிமெண்ட்டாக இல்லை புல்லிஷ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுமான்னு. ஏன்னா 25,000 லெவலை அதால் உடைக்க முடியாமல் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 டேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். மேபி இன்னும் 2 டேஸில் மேபி நாளைக்கா இருக்கலாம், இல்லாட்டி நாளன்னைக்காகவும் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வெனஸ்டே, ஸோ தர்ஸ்டேவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரைடேவாக இருக்கலாம், டவுன் சைட் மொமெண்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். டன். எனி டவுட்? ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு ஜோன். ஸோ இப்படி போச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே நம்ம லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த லெவல் வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் நடந்துருச்சு, ஜஸ்ட் திங்க் ஆஃப் பெரிய கேப் டவுன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து டவுன் சைட் லெவல்ஸ் எனக்கு எதுவுமே இது இல்லை, ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா பெரிய லெவல் டவுனில் பெண்டிங்காக இருக்குது. பெரிய லெவல் 24,422 வரைக்கும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இதுக்கு கீழே போகிறது கொஞ்சம் கம்மி தான். பட் போச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய லெவல்ஸை உடச்சிட்டு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது கீழே தேடிச்சுன்னா தாராளமாக நீங்கள் புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓகே, வாங்க கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சு. டன். பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு.
உடனே குடுகுடுன்னு போயிட்டு எடுத்துறாதீங்க. ஓகே. மார்க்கெட்டில் இந்த லெவலில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த லெவலில் உங்களுக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே வரும். அப்போ உங்களுக்கு நம்மளோட டார்கெட் 24,855, 24,826 அண்ட் இந்த இடத்துல எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்தோன்னா ஒரு பவுன்ஸ் ஆகும். ஸோ இது ஆன அப்புறம் அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 24,796 வந்துடும். கிளியர்? எனி டவுட்? சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. ஃப்ளாட் மார்க்கெட்னால் அதே தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் இருந்த அப்புறம் தான் மொமெண்டம் வரும். அது வரைக்கும் டிசைட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை எந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா ஃப்ளாட் மார்க்கெட்டில் 2 பேருக்கோட கன்ஃபியூஷன் வருது. இப்போ கேப் அப் இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரியும், ரிலேட்டிவ்லி பையராக இருக்கட்டும், புல்லிஷாக இருக்கட்டும், இல்லை பேரிஷாக இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏதாவது உங்களுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும்போது 2 பேருக்குமே உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் வரல. யாரெல்லாம் நேற்று செல்லிங் பொசிஷன் எடுத்திருப்பாங்களோ, நேற்று பொசிஷனை உங்களுக்கு சேல் பண்ணியிருப்பாங்களோ, புட் செல்லராக இருக்கட்டும், ரிலேட்டட் பி கால் செல்லராக இருக்கட்டும், 2 பேருக்குமே ப்ராஃபிட் வரல. சப்போஸ் கேப் அப்பாக இருந்திருந்துன்னா யாருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்? கேப் அப்பாக இருந்ததுன்னா யாரெல்லாம் புட்டை செல் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அவங்க ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகும், மேலே இருக்கிறவங்கள மேலே பக்கம், அதாவது புட் செல்லர் மார்க்கெட்டை மேலே தள்ள ட்ரை பண்ணுவாங்க. கால் செல்லர்ஸ் இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே இது பண்ண போகிறாங்க. இதனால் மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி வரும் கொஞ்ச நேரத்துக்கு. இது வரைக்கும் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் செட் ஆக வாய்ப்பு இருக்குது. நேற்று ஆரம்பத்தில் இதுதான் நடந்தது. அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். கிளியர்? ஸோ நேற்று 2 பக்கத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒருத்தர் கீழே புஷ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரைஸில் ஒருத்தவங்க மேலே தள்ளுறாங்க. ஸோ இவங்களோட இதில் திடீர்னு கீழே வருது, திடீர்னு இவர் புஷ் பண்ண, திடீர்னு கீழே வருது, திடீர்னு இவர் புஷ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸாக போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. இதுக்கு மேலே எப்போஸ் 971 மேலே போனால் தான் உங்களுக்கு 25,000 வரும். இதை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். மார்க்கெட்டோட ஃபாஸ்ட் மொமெண்டம் உங்களை 25,066 வரைக்கும் கொண்டு போயிடும். 25,066 இதுக்கும் அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி ஈவன் 25,158 வரைக்கும் போகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அதர்வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுவும் இந்த இடத்துல இங்கேயும் இருக்குது. ஸோ மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துக்கு நடுவில் இங்கே தான் ட்ரேட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ see you all soon with a new answers tomorrow. Till then, bye bye. Take care and happy trading from your professor. Please கமெண்ட் பண்ணுங்கள். If it is useful, please comment. Okay. ஸோ உங்கள் கமெண்ட்ஸை படித்தா தான் ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மச் யூ ஆர் ஹேவிங் ஐ மீன் என்னோட தியரி உங்களுக்கு புரியுதுன்ட்டு. டன். ஸோ கமெண்ட் பண்ணலன்னா நான் நினச்சிப்பேன் ஓகே யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வித் ஐ மீன் மை தியரிஸ். என்னோட தியரிஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினச்சிப்பேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் கீப் கமெண்டிங். டோன்ட் ஸ்டாப் யுவர் கமெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே this is the problem you are facing, and you can ask any doubts in the comment section so that I can reply in your next video. Okay. So bye bye and all the best.